சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இதை இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷியோர்லி குட்னஸ் அண்ட் லவ் வில் ஃபாலோ மீ ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப் அண்ட் ஐ டுவெல் இன் த ஹவுஸ் ஆஃப் லார்ட் ஃபார் எவர். இந்த ஷியோர்லி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஷியோர்லி, மேபி கிடையாது, பெராப்ஸ் கிடையாது, ஒரு வேளை அப்படி கிடையாது. ஷியோர்லி, கன்ஃபார்மாக குட்னஸ் அண்ட் மர்சி ஷால் ஃபாலோ. ஸோ இது மேபி, நிச்சயமாக நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்லுது வேதம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தொடரும் அப்படின்னு சொல்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படிங்கிறதுல மூல மொழிபெயர்ப்பு எபிரேயரில் சொல்கிறான். எபிரேய மொழிபெயர்ப்பில் சொல்லுது ரடாஃப், RADAPH, ரடாஃப் அப்படின்னா இட் இஸ் ஹண்ட் டவுன். உன்னை வேட்டையாடுமா. எப்படி ஆடுமா? அது நம்மளால வேட்டையாடுமா. அதில் வேதம் சொல்லுது எப்படி வேட்டையாடும். இதில் ஒரு புதிய உடன்படிக்கை சத்தியத்தை இந்த சங்கீதம் 23 நீங்கள் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள்னா பிசாசனை உங்களுக்குன்னு நமக்குன்னு ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணுறான், கரெக்டாக டார்கெட்டை போய் ஹிட் பண்ணுறதுக்கு. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நெல். அது ஒன்று எரிய மாட்டானா, கண்டினியூஸ்ல என்ன பண்ணுவான், டக்குன்னு ஹி டாட் தட் அப்படின்னு சொல்றான். கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருப்பானா. அப்போ அதுக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நெல் அப்படின்னு சொல்லி புதிய உடன்படிக்கையில் பார்க்குறோம். ஆனால் இந்த 23:6 சொல்லுது, இங்கேயும் ஒரு விஷயம் நமக்கு டிசைன் பண்ணப்படுது. என்ன டிசைன் பண்ணப்படுது அப்படின்னா, இங்கே கண்டினியூஸாக அவங்க மேலே எரியப்படுது. எப்படின்னா, ஒரு வாட்டர் பலூன் எடுத்து எங்கள் பாப்பாவும் நானும் அப்படி ஆடுவோம். வீக்கெண்ட் அப்போ தூக்கி மூஞ்சில் எறிகிறது, அவங்கள டார்கெட் பண்ணி நிறைய மாற்றி எரிஞ்சு விளையாடுறது. அப்போது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கி டார்கெட் பண்ணி எரியிற மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களா ஹீ இஸ் த்ரோயிங் அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாதான். அதுலேருந்து எஸ்கேப் ஏன்னா என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக எப்படி ஒரு ஹோலி செலிப்ரேஷன் அப்போ கலர் பவுடரை த்ரோ பண்ணுற மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே நமக்காக ஆயத்தம் பண்ண வைத்த அந்த குட்னஸ்லேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அம்மாட்ட போய் அழுதாலும் சரி, அப்பாட்ட போய் அப்பா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அது நன்மையும் கிருபையும் கண்டினியூஸாக என்கவுண்டர் பண்ணி ஹண்ட் பண்ணுமா. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, பர்சியூ அண்ட் இட்ஸ் ஓவர்டேக் யூ. அது என்னன்னா, நம்மளை விரட்டுமா, இட் ஓவர்டேக் பண்ணுமா. ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃபாலோ யூ அப்படின்றது நம்ம பார்க்குறோம். நான் தொடரும் அப்படிங்கிறத விட ரொம்ப அழுத்தமாக சொல்லப்படுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வோடஃபோன் ஹட்ச் டாக்னு சொல்லுவாங்க, பக் டாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருமா நம்மளை. அது சிக்னல் எங்கே போனாலும் உங்களுக்கு கண்டினியூஸ் சிக்னல் கிடைக்கும்ன்றதுடைய ஒரு ஆடு. இந்த மாதிரி கிடையாது. இது எப்படி தெரியுமா பின்தொடருமா. விக்ரமாதித்யன் வேதாளம் கதையில படிச்சிருப்போம் பாருங்களேன். அந்த வேதாளம் மறுபடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்ல அந்த விக்ரமாதித்யனோட ஷோல்டர்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி இந்த நன்மையும் கிருபையும் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க தோல்ல உங்க தலையில என்ன பண்ணணும், மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓட முடியாது, ஒளிய முடியாது, நம்ம மேல என்ன பண்ணும் உட்காந்துக்கிட்டே இருக்குமா. பிகாஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் நமக்குள்ளே இருக்குது. ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறபடினாலே அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஸோ இது சிட்ஸ் ஆன் அவர் ஹெட், நம்ம தலை மேலே உட்காருமா. இதில் என்ன அப்படின்னா, இந்த ஆசீர்வாதம் உங்களை அறையும், இந்த ஆசீர்வாதம் உங்களை கில்லும், இந்த ஆசீர்வாதம் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா கிக் கூட பண்ணும். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, ஜீவனில் நாளெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம். நாளெல்லாம்னா நாளைக்கு சண்டே. ஸோ நாளைக்கு சண்டேனாலே ஒரு மார்னிங் ஹெக்டிக் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. அப்படி கிடையாதான். மண்டே தொடரும், டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அகைன் அண்ட் அகைன், காலை மாலை மதியம், காலை மதியம் மாலை, தொடர்ந்து கொண்டே இருக்குமா. அது நாளெல்லாம் தொடருமா, நிமிஷங்கள் எல்லாம் தொடருமா, நேரங்களில் எல்லாம் என்ன பண்ணும், நன்மையும் கிருபையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ இப்போ சொல்கிறாங்க, யோவான் 10:4 சொல்கிறாங்க, ஆடுகளை மெய்ப்பனை பற்றி சொல்ல. இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மெய்ப்பனாக இங்கே சொல்கிறாரு. நானே நல்ல மெய்ப்பனான ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்குறான் என்ற வசனத்தில் அந்த யோவான் 10:4 சொல்லுது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக
அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனுக்கு பின்னதாய் செல்கிறது. இப்போ உங்க வீட்டுல எலி இருக்கலாம், கற்பமூச்சி இருக்கலாம். உங்க வீட்டுல டீ சாப்பிட வரப்போ உங்க எலி ஓடிச்சுன்னா இவர் எலியின் மேய்ப்பர் நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா அதை நீங்க வளர்க்கல. பட் ஆடுகள் இருக்கிற இடத்துல பாருங்களேன், சுத்தி வந்து மேய்ப்பன். ஆடுகள் எங்க இருக்கையோ ஒரு கார்ல எடுத்து போட்டு வண்டியில எடுத்துட்டு போயிடலாம் கார்ல அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ரோட்ல போறப்போ. ஏன் அப்படின்னா ஆடுகள் எங்கேயோ பக்கத்திலேயே தான் எங்க இருப்ப யாரும் மேய்ப்பன். அப்போ நாம் ஆடுகளா இருக்கிறபடினாலே மேய்ப்பன் நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அவுட் ஆஃப் கவரேஜ்ல போக வாய்ப்பே கிடையாது, பார்த்துக்கிட்டே இருப்பா. மேய்ப்பன் கண்டினியூஸ் மானிட்டரிங் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். ஒரே ஒரு விஷயம், அவர் சத்தத்தை கேட்கிறோமா, அவர் சத்தத்தை கேட்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்க ஒரே கேள்வி. இதுல சொல்றாங்க, இதுக்கு நீங்க வரணும் அப்படின்னா என்ன பண்ணும், இந்த நன்மையும் கிருபையும். இந்த நன்மை கிருபை அப்படிங்கிறத சொல்றாங்க ஹெபிரேயர் மொழிபெயர்ப்புல ஹெசட் அப்படின்றாங்க. ஹெசட், த லவ்விங் கைண்ட்னஸ் ஹெசட். அப்போ இதுல இருந்து நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த எப்படி தொடரும் அப்படின்னா, மாட்டு வண்டியில மாடை முன்னாடி கட்டணும், வண்டியை பின்னாடி கட்டணும். குதிரை வண்டியில குதிரையை முன்னாடி கட்டணும், வண்டியை பின்னாடி கட்டணும். மாற்றி செஞ்சா என்ன பண்ணது அப்படின்னா வண்டி ஓடாது. அது மாதிரி என்ன அப்படின்னா வார்த்தையை முன்னாடி வைக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வைக்கிறோம். நம்ம ஜெபிக்க போகும் பொழுது நம் ஆவிக்குரிய தகப்பனுக்கு முதல் அடையை பித்து அந்த ஜெபத்தில் வைக்கிறோமா? முதலாவதாக நம்ம தகப்பனுக்கு ஜெபம் பண்றோமா? நம்ம சர்ச்சுக்கு டெய்லி அட்டென்ட் பண்றோமா? ஏன்னா ஜீவனில் நாள் நன்மையும் கிருபையும் தொடரணும்னா அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தொடர்றதுக்கு நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். அப்போ கர்த்தருடைய வீடு என்னது? அவருடைய ஆலயம். அந்த ஆலயம் என்னது? இதுவும் அவர் ஆலயம், இதுவும் அவருடைய ஆலயம். அப்ப அந்த ஆலயத்துல தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோமா? நேத்து பயங்கரமான ஜலதோஷம் ப்ரே பண்ணிட்டு இருக்க ஒரு சகோதரோட நானும் வரும் சார், எனக்கும் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, சரி நம்ம என்ன பண்ணுவோம், 7 days ஆகும் பிரதர் அப்படின்னா 7 days அப்படிங்கிறது உலகத்துக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரேயர் பண்ண போறோம், டெலிவரன்ஸ் கொடுக்க போறாரு. கம்யூனியன் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னது மருந்து. இன்னைக்கு எடுக்க போறேன், 7 seconds டெலிவரி ஆயிரும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்றோம். இணைஞ்சு டெலிவரன்ஸ் கண்டினியூஸா காஃபிங். அப்போ 7 days ஆகும். ஏன்னா அந்த ரைனோ வைரஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துச்சுன்னா 7 days ஆகும். அது உலகத்துக்கு. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்குள்ள இருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை நம்ம புசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நம்பும் பொழுது அந்த கம்யூனியன் என்ன பண்ணுது, அந்த அப்ப ரசம் நமக்குள்ள என்ன பண்ணுது, நமக்காய் பிக்கப்பட்ட அவருடைய சரீரமும் நமக்காய் சிந்தப்பட்ட அவர் ரத்தமும் நமக்காய் வேலை செய்கிறது. வார்த்தையை முன்னாடி வைக்கிறப்போ நன்மையும் கிருபையும் நம்மள தொடர்ந்துட்டு எத்தனை விஷயங்களை பிசாசான வெப்பன்ஸை செஞ்சாலும் அந்த வெப்பன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எத்தனை டிவைசிங் பண்ணாலும் அது வாய்க்காதே போகிறதா இருக்கிறது. ஸோ இதை தொடர்ந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு வசனம் நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே. ஸோ அப்போ உங்க வார்த்தை, உங்க சொல் வாழ்க்கையை வெல்லவும் செய்யும், இன்னொருத்தவங்களை கொல்லவும் செய்யும். ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது இட் வில் பி கன்ஸ்ட்ரக்ட் த யுவர் வேர்ல்ட் ஆர் இட் மே பி கேட்டஸ்ட்ரோஃபிக் எஃபெக்டை கொடுக்கக்கூடியதாகவும் அது இருக்குது. ஸோ அப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். இந்த இடத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க, அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். யார் அப்படின்னா அது நீங்கள் தான். கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்கள். பெரிய தீர்க்கதரிசி, உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசி நீங்களும் நானும் தான். என் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய தீர்க்கதரிசி நான் தான். ஸோ அந்த வார்த்தையை நம்ம பேசுகிறப்போ, நீ உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய், நீதிமொழிகள் 6:2 சொல்லுது. ஸோ அப்போ அந்த வாயின் வார்த்தைகளை பேச பேச அந்த தேவன் நம்ம மேலே என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த வெளிச்சமாய் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறப்போ தேவனுடைய வார்த்தையோட நம்மளுடைய வார்த்தையை லைன் அப் ஆகிருக்கிறப்போ, பிளெண்ட் ஆகிருக்கிறப்போ, மெர்ஜ் ஆகிருக்கிறப்போ அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா இருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் சொல்ல போகிறோம் அந்த வார்த்தையை, உங்கள் வாழ்க்கையை பற்றின தீர்க்க தரிசனத்தை நீங்களும் நானும் சொல்ல போகிறோம், சேர்ந்து சொல்ல போகிறோம். விசுவாச அறிக்கை உணர்ந்து சொல்லுங்க, நம்ம வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையின்படி இப்போ நம்ம சொல்ல உணர்ந்து சொல்ல போகிறோம். ஸோ சொல்லலாமா? ஸோ நீங்கள் கைகளை உயர்த்திக்கோங்க. விசுவாச அறிக்கை. நான் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை எனக்கு முன்பாக நிறுத்தியுள்ளேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் வாசல். அவர் வழியில் நான் உட்பிரவேசிக்கிறேன். நான் ரட்சிக்க
ரட்சிக்கப்படுகிறேன், நான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் நான் உள்ளும் புறம்பும் உள்ளும் புறமும் சென்று சென்று மேய்ச்சலை கண்டடைகிறேன். மேய்ச்சலை கண்டடைகிறேன். நான் அவரின் ஆடு. அவர் சத்தத்திற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறேன். செவி கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னை அறிந்திருக்கிறார். நான் அவருக்கு பின்பாக செல்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்கு நித்திய ஜீவனை, சாவாமையை, அழியாமையை, என்றும் இளமையை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு காலும் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவர் கையிலிருந்து என்னை பறித்துக் கொள்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அறிக்கைகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.